நரகத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு அவங்க உடம்பெல்லாம் அப்படியே ஹாட்டாக தெரியும். ஹாட் ஆகிடும். அங்கே வந்து வெப்ப நரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். கொதிக்கும் உடனே உடம்புலாம். மரணம் அப்ரோச் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக. உடம்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். இல்லை அது வலிக்குமா சார்? எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்குன்னா, புத்திசமில் அந்த இறப்பை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 புத்தர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. இறப்பு வர்றவங்க வந்து இறப்புன்னு இல்லை, இறப்பு வந்து பார்த்திங்கன்னா புத்த இதுபடி எப்போ வேணாலும் இறப்பு வருமா. புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் மற்ற மதங்களில் எதுக்கு தெரியுங்களா ஹெவியாக அழுகுறாங்க, அந்த யமன் வந்து நின்றுட்டு அவனோட மனது வந்து இதுவாகிடும். இவ்வளோ பேர் அழுகுறாங்க, நாள் கணக்காக அழுகுறாங்க, அப்போ அவனுக்கு சொர்க்கத்தில் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருவான். அவன் போட மாட்டான். மஞ்சளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ இந்த 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 இடத்துல கூட அப்படி தடவுவாங்க. இல்லை இங்கே தடவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாத்தில் இப்படி வச்சு அச்சு மாதிரி எடுப்பாங்க. இல்லை மூஞ்சில் தடவிட்டு இப்படி வச்சு எடுப்பாங்க. வச்சு எடுத்தோன்னா அவங்களுடைய அந்த அச்சு மாதிரி தெரியும். இல்லை காலில் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் மஞ்சள் தடவிட்டு அந்த காலில் இப்படி வச்சு எடுப்பாங்க. ஒரு சில்க் கிளாத்தில் வச்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு படிவம் மாதிரி வரும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட புத்த துறவி சமண ஆரிய பிரம்மா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில புத்தர் பத்தியும் புத்தர் வாழ்க்கை பத்தியும் புத்தர் நமக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து புத்தர் வந்து இந்த மரணத்தை பத்தி என்ன குறிப்பிட்டிருக்காரு அது நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு மனிதன் இறக்க போறாரு அந்த தருணத்துல அவருக்கான உணர்வுகள் என்ன மாதிரி இருக்கும்? ஸோ அந்த இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்துக்கு முன்பு என்ன நடக்குமோ அது இறப்பு. ஸோ புத்த இதுபடி இறப்பை வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. புத்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் அழுக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸாக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓல்டு பர்சன் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு அடுத்த பிறப்பில் ஒரு புது உடம்பு கிடைத்திருக்கும். அவங்கள நம்ம வந்து விடணும்னா அவங்கள பிடிச்சிட்டே ஹோல்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அடுத்த பிறப்புக்கு அவங்கள விடணும். அவங்க அடுத்த நல்ல ஒரு அழகான பாடி அவங்களுக்கு கிடைக்கட்டும். அவங்க அதாவது இந்த பாடியில இந்த உடம்புல உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்க. ரொம்ப ஓகே அப்படின்னு சொல்லி அத அக்செப்ட் பண்றாங்க. ஓகே. இப்போ இறப்புல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 இது நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அது பேர் வந்து மரண மரண சஞ்ஞ நிமித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நிமித்தான்னா ஒரு 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 பிக்சர் மாரி தெரியும். இப்போ மரணத்துக்கிட்ட போனவங்ககிட்ட நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்லைட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டா ஸ்லைட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸ்லைடு வந்து அது என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்? சிலவங்களுக்கு வந்து அடுத்த பிறப்புல போறாங்க இல்லையா? அந்த 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 ஸ்லைடு வரும். ஸ்லைடுங்கிறது தாட்ஸ். ஆமா, ஸ்லைடு மாரி வருது. தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. தாட்ஸ் தான். வந்துட்டே இருக்கும். இறக்குறவங்களுக்கு வந்துட்டுருக்கும். நீங்க கேட்டீங்க பக்கத்துல உட்கார்ந்தோம்னா, புத்த துறவிகள் உட்காருவாங்க. இறக்க போறவங்ககிட்ட என்ன மாரி உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வருது? சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். ஸ்லைட் தான். அதாவது எப்படின்னா, தாட்ஸ் எப்பவுமே இப்போ ஒருத்தவங்கள யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ் வரும். பார்த்துருக்கீங்களா? இன்சிடென்ட் ஃபேஸ், ஃபீலிங்ஸ். கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நரகத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவங்க உடம்பெல்லாம் அப்படியே ஹாட்டா தெரியும். ஹாட் ஆகிடும். அங்க வந்து வெப்ப நரகத்துக்கு போறாங்க அப்படின்னு அர்த்தம். கொதிக்கும் உடனே உடம்புலாம். அங்க போறாங்க. ஓகேங்களா? இருக்கிற தருவாயில உடம்பு எப்படி இருக்கும்? ஆமாமா. சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்த கர்மாக்களில் இந்த பிறப்பில் செய்த பெஸ்ட் அல்லது வொர்ஸ்ட் கர்மா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 டாக்டர் இருக்கார். டாக்டர் பல பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஹார்ட் சர்ஜன் வச்சுக்கோங்களேன். அவருக்கு திடீர்னு ஹார்ட் தெரியும். ஆனால் அந்த 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 பளபளன்னு தெரியும். நிமித்தா அப்படின்னா என்னன்னா, அப்படியே அந்த அந்த இதை வந்து நம்ம வந்து மறக்கவே முடியாது. நிமித்தா அப்படின்னு தமிழ்ல வந்து நிமித்தம் நிமித்தம் என்றது பாலி மொழியில வந்து நிமித்தான்னா ஒரு சைன்.
எஸ்ஐஜிஎன். சைன்னா என்னன்னா, ஒரு ஒரு காட்சி. அந்த காட்சி வந்து சாதாரண காட்சி மாரி இருக்காது. தெளிவா இருக்கும். அப்படியே எடுத்து குடுக்கும் அப்படியே பயங்கரமா. இப்போ ஒரு அ இப்போ ஒரு இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் யூஸ் பண்ண கத்தி ம். டக்குன்னு பளிச்சுன்னு தெரியும் அப்படியே. இல்ல வந்து இல்ல வந்து அவங்க இறக்குற சத்தம் திடீர்னு கேட்கும். பயங்கரமா கேட்கும். உடனே அவங்க பயம் ஆயிடுவாங்க. அப்போ அதுதான். அது எங்க போப்போறாங்க அப்படிங்கிறது அந்த அந்த ஃபர்ஸ்ட்டு குட் கர்மா இருக்கு இல்லையா? அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த இறக்கும் தருவாயில அங்க இருக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு புத்த நாடுகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஸ்லைட்ஸ், நல்ல தாட்ஸ் வரல அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்த சீவரம், இந்த ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரெஸ்ஸோ இல்ல தானம், காசோ ஏதோ ஏதோ ஒண்ணு புத்த சங்கத்துக்கு, புத்த கோயில்லாம் இருக்கு பார்த்தீங்களா? சங்கம்னா என்னன்னா, புத்த துறவிகள். துறவிகளின் சங்கத்துக்கு தானமா கொடுங்க. குடுப்பாங்க. அ அ எல்லாம் கூப்ட்டு குடுத்த உடனே குடுத்துட்டு, அது அது அதுதான் உயர்ந்த உயர்ந்த நல்லது ஆக்சுவலா. என்ன துணி குடுக்குறது, தானம் குடுக்குறது. தானம் குடுக்குறது. எது யாருக்கு அப்டின்னா, இப்ப நாங்க எந்த வழியில இருக்கோம்னா, அக்கரைக்கு போகக்கூடிய வழியில இருக்கோம். நாங்க ஒண்ணும் ஒருத்தவங்கள போட்டு நெகட்டிவ் பண்றது, அவங்களுக்கு பண்ணலாம், இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அக்கறைக்கு டைரக்ஷன் காம்பஸ் எங்க இருக்கு? மைண்டினுடைய காம்பஸ் எங்க இருக்குன்னா, அக்கறைக்கு நிப்பானம் அதான் மோட்சத்துக்கு பாதையில இருக்கிறோம் நம்ம. யாரு என்ன சொன்னாலும், எது நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா எடுத்துக்கிற ஆள் இல்லையா? ஸோ இவங்க வந்து புண்ணியம் விளைகின்ற பூமியில இருக்கிறோம் நாங்க. ம், ம். ஸோ அப்போ கொடுத்த உடனே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அத நினைக்க சொன்ன உடனே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இறக்கும் தருவாயில ஸ்மைல் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வந்துரும். அதுதான் வந்து அதிகமான அதே மாரி இந்த உடை தானம் பண்ணும்போது, துறவிக்கு குடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த உடை எல்லா காலகட்டத்திலயும் அவங்கள அதுதான் உயர்ந்த அது ஒரு உயர்ந்த இது. அத கொடுத்த உடனே அவங்க அத நினைக்க சொல்லும். நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொர்க்கலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அதான் அந்த அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தி நிமித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மரணத்தை நோக்கி போகும்பொழுது உணருகின்ற காட்சிகள். காட்சிகள்னா நிமித்தம். அந்த இது வரும். ஓகேங்களா? அந்த இது ஃபர்ஸ்ட்டு நெறைய வந்துட்டே இருக்கும். அதுல வந்து ஒண்ணு வந்து பயங்கர பிரதானமா தெரியும். அதுதான் வந்து அந்த மரணம் அப்ரோச் பண்றோன்றது நமக்கு தெரிஞ்சிரும். நமக்கு தெரிஞ்சிரும் ஆக்சுவலா. உடம்பு வந்து ரொம்ப அ ஒரு மாரி ஆயிடும். ம். என்ன அது வலிக்குமா சார்? எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னா நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம டயர்ட் ஆயிடும். ரொம்ப அத நிமித்தம் அதாவது ஸ்லைட்ஸ் பார்த்து பார்த்து டயர்ட் நம்மளே ஆயிடும். டயர்டு போதும் இந்த இந்த லைஃபே போதும். போயிடலாம் அப்படின்ற திங்கிங்ல ஆயிடும். நீங்க வந்து நல்லது செய்தத வந்து யோசிச்சு பாருங்க. செய்யல அது ஒண்ணும் மைண்ட்ல வந்து அந்த ஸ்லைட் மாறலன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு நெகட்டிவ் ஸ்லைட்ஸே வந்துட்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு வந்து அவங்களால முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் வந்து சிலவங்க இறக்க போறாங்கன்னும்போது ரொம்ப ஓல்டா இருக்கும்போது, யாராவது ஒரு ஆள் கூட இருந்துட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்க்காக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு. யார் ஹெல்ப் பண்ண முடியும்னா, துறவி தான் ஹெல்ப் பண்ண முடியும். துறவி தான் வந்து அந்த புரோகிராம் பண்ணி ரைட் டைரக்ஷன் சொர்க்கலோகத்துக்கு. அது ஏன்னா அடுத்த லைஃப் நல்ல லைஃப் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத புரோகிராம் பண்ணி குடுப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுத்தியல் மாரி. அதாவது சுத்தியல் போட்ட உடனே டப்ன்னு உடைஞ்சிரும் இல்லையா? அந்த லாஸ்ட்டு அந்த அந்த இது பேரு வந்து சுத்தி சித்தா. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மறுபிறப்பு சித்தம் வரும். மறுபிறப்பு சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா, அது எங்க உணர முடியும்னா, அடுத்த பிறப்புல வந்து அந்த கர்ப்பப்பையிலயோ, இல்ல முட்டையிலயோ, இல்ல வந்து நீர்லயும் வந்து ஜீவன் வரும். டைரக்ட்டா நீர்லயே ஜீவன் வரும். இல்ல வந்து முட்டையில வரும். இல்லன்னா வந்து 4வது வந்து தான் தோன்றல்னு இருக்கு. சடனா இப்ப தேவலோகத்துலலாம் எப்படி பறப்பாங்கன்னா, ஒரு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16, 18 வயதுல வந்து நல்ல உணவு சாப்பிட்டு, நல்ல நல்ல எக்ஸலன்ட்டான உணவுலாம் சாப்பிட்டு, எவ்வளோ ரம்மியமா, எவ்வளோ அழகா, எவ்வளோ ஹெல்த்தியா இருப்பாங்களோ, அந்த மாரி தோன்றுவாங்க. அவங்க வந்து கர்ப்பப்பையில பொறக்கணும்னு தேவையில்ல. அப்படியே பிறப்பாங்க. ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா, 21 வயதோ, 24 வயதிலயோ நல்லா சாப்பிட்டு, நல்ல ஹெல்த்தியானது சாப்பிட்டு, ரொம்ப மிக அழகாக ஒரு ஒரு மிக ஆண்மையான கொண்டு இருக்கிற மாரி டக்குன்னு பிறப்பாங்க. தோன்றல். தோன்றுவாங்க. அதுக்கப்புறம் அங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் இறக்கும்போது அது அப்படியே இதுவாயிடும். அப்படி போயிடும் அப்படியே. போயிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க இறக்க தேவையில்ல. அவங்களுடைய பாடி வந்து நம்ம உடம்பு மாரி கிடையாது. நம்ம உடம்புல தான் வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த 4 வழியாக வந்து பிறப்பு வருது. பிறப்பு அந்த கர்ப்பப்பை அதான் முட்டையில இந்த மாதிரி. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா,
அடுத்த பிறப்புல வந்து அ முதல் முதல் சித்தம்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து பட்டிசந்தி சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, லிங்கிங் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லிங்கிங் கான்ஷியஸ்னஸ்னா என்னன்னா, இந்த இந்த பிறப்பு முடிஞ்சிரும். இறந்து லாஸ்ட்டா வந்து அதாவது சித்தம் வந்து ஒரு பல்ஸ் மாரி வரும். ஓகேங்களா? சித்தத்துக்கு பல்ஸ் மீட்டர் கிடையாது. இசிஜிலாம் கிடையாது. பட் இதில வந்து வந்துட்டே இருக்கும். நின்ற உடனே பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இப்போ கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கர்ப்பப்பையில என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த ஆ ஆண், பெண் அதான் ஆண் வந்து, பெண் வந்து அந்த முட்டையில இருக்கு. ஆனா இது 2ம் இணைந்தால் கூடம் பார்த்தீங்கன்னா, 3வது ஒரு பொருள், புத்த இதுபடி 3வது ஒரு பொருள். அது பேரு வந்து பட்டிசந்தி சித்தா. அப்படின்னா என்னன்னா, அதாவது மறுபிறப்பு சித்தம் அங்க வரணும். ஓ! கருவும், விந்தணுவும் இணைந்தாலும், அதுல வேற ஒரு பொருள் சேரணும். ஆமா. இணைந்தா கூட, இணைந்து சேரலன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன சொல்றது? இப்போ லேடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்டர்ட்ட போவாங்க. அது இது அதுவே தானா அபார்ட் ஆயிடுது. அதுவே போயிடுதுன்னா என்ன அர்த்தம்னா, சித்தம் அங்க வரல. சித்தம் வந்த உடனே அந்த கர்ப்பப்பை லாக் பண்ணிக்கும். ஜீவன் வந்துருச்சுன்னு அதுக்கு தெரியும். உடனே லாக் பண்ணி அத புரொடெக்ட் பண்ணும். அத புரொடெக்ஷன் வரல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது கரெக்ட்டான அதாவது அங்க அந்த பழைய பிறப்புல இறந்த உடனே ஜீவன் டக்குன்னு அடுத்ததுல இங்க வந்த உடனே டக்குன்னு லாக் பண்ணிடும். வரலங்கும்போது அத ரிலீஸ் பண்ணிடும். வரலங்கும்போது ரிலீஸ் பண்ணிடும். அப்டின்னா என்னன்னா, அதாவது அந்த என்னென்ன என்னென்ன அந்த மனக்கட்டமைப்பு இல்லன்னா என்னென்ன பண்புகள் வந்து பழைய பிறப்பில் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல ஊக்குவித்திருக்காங்க, எது எது வந்து ஊக்குவிக்கல, அதுக்கு தகுந்த மாரி இப்போ இது மாரி ப்ராபபிலிட்டி அந்த என்ன சொல்றது? இதுபடி சான்ஸ் மாரி இவங்க பேரன்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுடைய பண்புகள் எல்லாமே மேட்சிங் ஆகணும். அந்த குழந்தை எல்லாமே மேட்சிங் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பையில அந்த சித்தம் வந்து பிடிக்கும். ஓகே. இந்த உடலை விட்டு ஒரு உயிர் வெளிய வந்ததுக்கப்புறம், இன்னொரு கர்ப்பப்பைக்குள்ள போறதுக்கு, இந்த டிராவலுக்கு எவ்ளோ டைம் எடுக்கும்? அடுத்த நொடி இம்மீடியட்டா. இம்மீடியட்டா நடக்கும். ஆமா. அங்க போனவங்க திரும்ப ரிட்டர்ன் கிடையாது. அவ்வளோதான். திரும்ப ரிட்டர்ன் கிடையாது. ஸோ அடுத்த ஸ்பிளிட் செகண்ட்ல போயிடுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம நம்ம புத்த இது சொல்றதுல வந்து அந்த அ நரகத்துக்கு ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். யமன். யமன். இந்து மதத்திலயும் இருக்கான். அதாவது புத்த சமயத்துக்கு அதான் இந்து மதத்திலேருந்து வந்த தேவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அதான் பிரம்மன், இந்திரன், யமனும் கூட. யமனும் முக்கியமான ஆளு. புத்த சமயத்துக்கு வந்துட்டான். புத்த சமயத்துக்கு வராதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு தெரியல. ஆனா அவனுடைய வொர்க் என்னன்னு பாருங்க. புத்த புனித நூல்ல. அவன் வந்து அ அதான் இந்து இதுபடி வருவான் இல்லையா? வந்துட்டு உயிர எடுக்கிறதுக்கு. உயிர் எடுக்கிறதுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்து இதுபடி என்னன்னா, இவன் வந்து எதன் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகத்தின் அதிபதி. ஜென்ரலா ஜீவன்கள நரகத்துக்கு போடக்கூடிய ஆள் தான் அவன். ஆனா வந்து அவன் போன உடனே அ அத பிடிச்ச உடனே ஒரு 3 கேள்வி கேட்பானாம். அதான் அந்த பிணி, மூப்பு, சாக்காடு இதெல்லாம் பார்த்தீங்களா? நீங்க வந்து அக்கறைக்கு போகக்கூடிய அதான் புத்தருடைய சொல்றது அந்த இத கேட்டீங்களா? அது மாரிலாம் கேட்பானாம். ஏன்னா அவன் புத்த வழிபாட்டுல இருக்கிறான் அவன். நீங்க ஏன் வந்து நீங்க வந்து நன்மை அதான் அத வேல்யூ பண்ணுவான். இவங்க வந்து நன்மை செய்திருக்காங்களா? கெட்டது செய்திருக்காங்களான்னு வேல்யூ பார்த்து, திராஸ் மாரி வச்சு பார்த்துட்டு, அவங்க மேக்ஸிமம் வந்து அவன் நன்மை செய்திருந்தாங்க, அதான் நல்லது வழியில வராங்க அப்படின்னாக்கா, அவன் வந்து சொர்க்கலோகத்தில போட்டுருவானாம். இல்லன்னா ஜென்ரலா அவன் வந்து அதாவது அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லோகங்கள் எப்படி இருக்குன்னா, இது பிரமிட் மாரி இருக்கு. கீழ நரகம் இருக்கு பார்த்தீங்களா? நரகத்தில நெறைய அதிகமான ஜீவன்கள். மேல போக போக பார்த்தீங்கன்னா, கம்மியான ஜீவன்கள். எஸ்கேப் ஆன ஜீவன்கள் அத விட கம்மி. இந்த பிரமிடுன்னா பிரபஞ்சம் பிரமிட் மாரி. அந்த லாஸ்ட் அத விட்டு இத டோட்டலா வந்து எல்லா லோகங்களையும் தாண்டி, லோகங்கள் இல்லாத அந்த அக்கறைக்கு போனவங்க மிகவும் கம்மி. ஸோ அதனால வந்து கீழ மேக்ஸிமம் போற ஆள் எல்லாமே கீழ தான். புத்திசம்ல அந்த இறப்ப எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 புத்தர் ஒரு ஃபார்முலா குடுத்திருக்காரு. இறப்பு வர்றவங்க வந்து இறப்புன்னு இல்ல. இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, புத்த இதுபடி எப்போ வேணாலும் இறப்பு வருமாம். புத்தர் என்ன சொல்றாருன்னா, "தூங்கி எழுந்திருக்கிற காலையில் வரலாம்" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, எப்போ வேணா வரலாம்.
முக்கியமா இறப்பு பார்த்தீங்கன்னா, காலையில நெறைய வரும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, "அ நீ ஏன் வந்து யமன் யமன் வந்துட்டான்." அது வருது. அதாவது பாலி மொழியில் நான் சொல்லணும்னா சொல்றேன். அதாவது "நாஹினா சங்கிராந்தேன மகாசேனேன மச்சினா" அப்படின்னு வரும். அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த என்ன சொல்றது? இறப்பின் மகா சேனையை கொண்டு வரான். யாரு? யமன் வந்து நிக்கிறான். சேனைய எதுக்கு கொண்டு வந்திருக்கான்னா, சேனைன்னா என்னன்னா, அவன்ட்ட தப்பிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் நம்ம அவன்ட்ட போயிட்டு "ஏன் நீ வாதாடுற? எனக்கு அந்த ஒர்க் இருக்கு, இந்த ஒர்க் இருக்கு. 2 நாள் விட்டுரு, 1 வாரம் விடு. அந்த ஒர்க்க முடிச்சுட்டு வரேன்." இந்த மாரி ஆளுங்க இருக்காங்க. இல்லையா? அவன்ட்ட "நீ ஏன் வந்து இது பண்ற? ஃப்ரீயா போ" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, மரணத்த வந்து நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்க சொல்றாரு. புத்த இதுபடி நாங்கலாம் அப்படிதான். மரணத்தில வந்து அ இன்னும் மற்ற மதங்கள்ல எதுக்கு தெரியுங்களா? ஹெவியா அழுகுறாங்க. அந்த யமன் வந்து நின்னுட்டு அவனோட மனது வந்து இதுவாயிடும். இவ்வளோ பேர் அழுகுறாங்க. நாள் கணக்கா அழுகுறாங்க. அப்ப அவனுக்கு சொர்க்கத்தில போட்டுடலாம் அப்படின்னு நெனைச்சுருவான். அவன் போட மாட்டான். அவன் வந்து ஒரு ஒரு ரொம்ப நியாயமான ஆள் யாருன்னா, பிரபஞ்சத்திலே தேவர்கள் கூட ஒரு ஒரு கரெக்ட்டான சரி பாவங்க அவர விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யமன் எப்படி தெரியுங்களா? தெராசுல வச்சான்னா கரெக்ட்டா வரணும். இல்லன்னா அவன் வந்து அவன் கரெக்ட்டா வந்தா தான் அவன் வந்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவான். இல்லன்னா அவன் நரகத்துக்கு கட்டாயம் போடுற ஆளு. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா பெர்ஃபெக்ட்டான ஆள் மாரி அவன். ஓகே. இந்த சடங்கு முறைகள் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இந்த இறந்ததுக்கு அப்புறமா சிலவங்களுக்கு வந்து புதைக்கிற வழக்கம் உண்டு. சிலவங்க உடல எரிக்கிறாங்க. இத பத்தி புத்தர் ஏதாவது குறிப்பிட்டிருக்காரா? ஆமா. புத்த மதம் படி பார்த்தீங்கன்னா, நம்ம இறந்துட்டோம். புத்த நாடுகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, புத்தர என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எரிச்சுட்டாங்க. புத்தர் இறந்த உடனே என்ன ஆகுதுன்னா, புத்தரை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில்க் கிளாத் வச்சு கவர் பண்ணிட்டு, அந்த வாசனை திரவங்கள் இதெல்லாம் சென்ட் இதெல்லாம் எங்கெங்கோ எடுத்துட்டு வந்து போடுவாங்க. போட்டு ஒரு இடத்துல வச்சு, அதுக்கப்புறமா அந்த 8 ராஜாக்கள் இருந்தாங்க அந்த டைம்ல. 8 ராஜாக்களும் வந்துட்டு அதுக்கப்புறமா எரிச்சாங்க. எரிச்சுருவாங்க அத. ஸோ முக்கியமா புத்த நாடுகள்ல வந்து துறவிகள வந்து மெயினா எரிப்பாங்க. ஏன் அப்டின்னாக்கா, அப்படி அவங்க வந்து அந்த தியான நிலைகள் அந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த அருகனோ ஏதோ ஒரு லெவல்ல இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடம்பினுடைய பாகங்கள் அந்த அந்த எரிச்ச உடனே என்ன ஆகும்னா, அது வந்து சம் சம் இப்போ கோலி குண்டு மாரி அந்த மாரி ஃபார்ம் ஆகும். வெறும் சாம்பல் மாரி இருக்காது. சாம்பல் மாரி இருக்கிறது வந்து சாதாரண ஆட்களுக்கு. அது இப்போ புத்தரோட அ மகா தாது அப்படின்னு சொல்லுவாங்க. மகா தாது பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணத்துக்கு ரூ. 200 நோட்டு இருக்கு நம்மகிட்ட. ரூ. 200 நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாஞ்சி ஸ்தூபா இருக்கும். சாஞ்சி அதாவது சாஞ்சி ஸ்தூபா வந்து மத்திய பிரதேசத்தில இருக்கிற ஸ்தூபான்னா என்னன்னா, அது ஒரு இப்படி இருக்கும். ஒரு கவரிங் மாரி இருக்கும். பெரியது. உள்ள அங்க போய் தியானம்லாம் பண்ணீங்கன்னா, பயங்கர ரிலாக்ஸ் ஆகும். உள்ள என்ன இருக்கு? ஒரு ஒரு ஜாடில எதுலயாவது வச்சிருப்பாங்க. கோல்டு ஜாடில. உள்ள புதைத்து வைத்திருப்பாங்க. எது அப்படின்னா, புத்தரோட அந்த இறந்து போன அந்த பால்ஸ் மாரி வரும். பால்ஸ் அது சாம்பல் சம்திங் மாதிரி ஒரு டைமண்ட் பால். மாரி கூட இருக்கும். டைமண்ட் மாரி, பேர்ல் மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் வச்சிருப்பாங்க. சாம்பல் அதாவது அதான் சாம்பல் சாதாரண ஆளுக்கு. சாம்பலும் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும்னா, அந்த இதெல்லாம் சேர்ந்து சம் ஸ்ட்ரக்சர் மாரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து அதுதான் ஆதாரம். இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவங்களோட உடம்பு பொருள் வந்து என்ன ஆகும்னா, எரியும் பொழுதே சம் ஸ்ட்ரக்சர்ஸ் மாரி வரும். சில பேருக்கு பூ மாரி இருக்கும். சம்திங் வரும். அத ஒரு ஜாடில வச்சிருக்காங்க. புத்த நாடுகள்லாம் வச்சிருக்காங்க. புத்தர் மட்டும் கிடையாது. மற்ற அருகன்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கோலி குண்டு மாரி இருக்கும். டைமண்ட் மாரி அது மாரிலாம் வச்சிருப்பாங்க. கல்லு மாரி வரும். அது மாரிலாம் வரும். கூழாங்கல் மாரி இருக்கும் சில இதெல்லாம். அது மாரி வச்சிருப்பாங்க. ஸோ சில நாடுகள்ல என்ன பண்றாங்க, பர்மா மாரி நாடுகள்ல என்ன பண்றாங்கன்னா, இவங்கள வந்து புதைக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு பாக்ஸ்ல வச்சுருவாங்க. ஒரு பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு வச்சிருப்பாங்க. ஒரு 3 டேஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, சடங்கு என்னன்னு பாருங்க. புத்த நாடுகள்ல இறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்ததுக்கு புத்த நாடுகள்ல கிட்டத்தட்ட இப்ப தாய்லாந்துன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இறப்புக்கு வந்து 4,00,000 4,00,000 தாய் கரன்சி. அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 8,00,000 தானமாக தானமாக யாருக்கு? அந்த அந்த புத்த சங்கத்துக்கு குடுத்துட்டு, இவங்கள அங்க வந்து 3 டேஸ் வச்சிருப்பாங்க. 3 டேஸ் அங்க தான் இருக்கும் பாடி. அங்க தான் தூங்குவாங்க. அங்கேயே தூங்குவாங்க. அங்கேயே தான் இருப்பாங்க. 3 டேஸ் அங்கேயே இருப்பாங்க. அங்கேயே ஃபுட் எல்லாமே அங்கேயே வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் வரவங்க எல்லாமே அங்கேயே கோயிலுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு யாரும் அழுகலாம் மாட்டாங்க. அழுகுறவங்க சில பேர் ரொம்ப அட்டாச்மென்ட்டா இருந்தா கூட,
யாருக்கும் கொஞ்ச நேரம் அழுவாங்க. கொஞ்ச நேரம் யாருக்கும் தெரியாம கூட போயிட்டு அழுதுட்டு வருவாங்க. அது மாரி மெயின்ல அழுதுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஓகேங்க. ஓகே குட் பை. நல்லா சந்தோஷமா போங்க அப்படிங்கிறது தான் வழி அனுப்பி வைக்கிறது. வழி அனுப்பி வைக்கிறது. ஸோ 3 டேஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒரு கிளாத் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கிளாத்ல வந்து மஞ்சள் மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா? மஞ்சள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்ப இந்த 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 இடத்துல கூட அப்படி தடவுவாங்க. இல்ல இங்க தடவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாத்ல இப்படி இப்படி வச்சு அச்சு மாரி எடுப்பாங்க. இல்ல மூஞ்சில தடவிட்டு இப்படி வச்சு எடுப்பாங்க. வச்சு எடுத்தோன்னா அவங்களுடைய அந்த அச்சு மாரி தெரியும். இல்ல கால்ல சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கால்ல மஞ்சள் தடவிட்டு, அந்த கால்ல இப்படி வச்சு எடுப்பாங்க. ஒரு சில்க் கிளாத்ல வச்சு எடுத்துட்டு, அதில ஒரு படிவம் மாரி வரும். அத வந்து இவங்க வந்து வீட்ல வந்து ஒரு ஃப்ரேம் மாரி போட்டு கண்ணாடியில இந்த கண்ணாடி ஃபோட்டோ மாரி போட்டு அவங்களுடைய நினைவாக வச்சுப்பாங்க. அது ஒரு லக்கு மாரி எடுத்துக்கிறாங்க. இப்ப அதுவும் முக்கியமா ஓல்டு பீப்பிள் ரொம்ப ஓல்டு அவங்களுடைய இப்ப தாத்தா, பாட்டி இறந்துட்டாங்க. ரொம்ப ஓல்டு அவங்க 90 வயசு, 100 வயசுங்கும்போது, அவங்க அது மாரி செய்றாங்க. அது மாரி அதுக்கப்புறம் அவங்கள எரிச்சிருவாங்க. இல்ல அப்டின்னாக்கா அவங்கள வந்து புதைச்சிருவாங்க. புத்த துறவிகள என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரித்தாலும், புதைத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வளாகம் இருக்கு பார்த்தீங்களா? புத்த துறவிகள் இருந்த வளாகத்திலேயே வந்து அவங்கள வந்து அவங்கள புதைச்சிருவாங்க. எரிச்சோங்கன்னா, அந்த ஒரு ஜாடியில வச்சுட்டு, அதுக்கு ஒரு 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 மவுண்டெயின் மாரி, சின்ன மவுண்டெயின் அது பேரு தான் ஸ்தூபா அப்படிம்பாங்க. ஸ்தூபா அப்படின்னு. அத ஒரு மவுண்டெயின் தெரியணும். இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க. அது ஒரு நேம் போர்டு வச்சுருவாங்க. ஸோ நெறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில மரணத்த பத்தி புத்தர் என்ன மாரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்ன மாரியான சடங்கு முறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார்.